ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 8 பெரியாரின் சிந்தனைகள், ஒளியின் அழைப்பு, தாவோதே ஜிங், யசோதர காவியம், மகனுக்கு எழுதிய கடிதம், யாப்பிலக்கணம். இயல் 9 விரிவாகும் ஆளுமை, அக்கறை, குறுந்தொகை, தாய்மைக்கு வறட்சி இல்லை, அணி இலக்கணம், திருக்குறள். இயல் 8 என் தலை கடனே. இந்த இயல்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 225 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றபின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பாடல்களில் பயின்று வரும் தொடை நயங்களை எடுத்து எழுதுக. நிச்சயமா இது நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இக்குறட்பாவில் பயின்று வரும் மோனை எதுகை ஆகியவற்றை கண்டறிக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், தலையின் வகைகளை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. பக்கம் 226 எடுத்துக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவு என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், கமுகு மரம் எதை தேடியது? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், அசை எத்தனை வகைப்படும்? அவையாவை. நிச்சயமான எக்ஸாம் வந்துருங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. பக்கம் 227 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறுவினா கொடுத்திருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்படுத்தி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பிறமொழி இலக்கியங்களை தழுவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடுக. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெடுவினா கொடுத்திருக்காங்க. நெடுவினால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. கன்ஃபார்ம் எக்ஸாம் வந்துருங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார்? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. இயல் 9 அன்பென்னும் அரணே. இந்த இயல்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 247 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா கற்பவை கற்றபின் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் குறட்பாக்களில் அமைந்த அணிவகையை கண்டறிக. நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிறர் நாண தக்கது தான் நாணா நாயின் அரணான தக்கது உடைத்து. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த மூணுல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். சோ இந்த மூணையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. பக்கம் 248 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சான்றோருக்கும் உரோமைய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பிடிப்பசி கலைய பெருங்கை வேழம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக. நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துடும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், நினைத்தேன் கவித்தேன் படைத்தேன் சுவைத்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக. இதுவும் பாத்தீங்கன்னா நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினா கொடுத்திருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களாக
ஆல்பர்ட் ஸ்வைட்சர் குறிப்பிடுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கோர்டன் ஆல்போர் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. தேர்ட் கொஸ்டின், பழங்களை விடவும் நசுங்கி போனது, இடம் சுற்றி பொருளிலக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின், உருவக அணியை எடுத்துக்காட்டுன்னு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெடுவினா கொடுத்திருக்காங்க. நெடுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனிநாயக அடிகளாரின் வழி நிறுவுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. 3ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.